வெல்கம் ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து இடிசியில டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல 18 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். So 19th question, what is the peak inverse voltage across each diode in a bridge rectifier? Bridge rectifierல peak inverse voltage என்னன்னு கேக்குறாங்க. First of all, peak inverse voltageனா என்ன அப்படின்னா, ஒரு டயோடு மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ வந்து அதால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், பிரேக் டவுன் ஆகாம, அதுவும் ரிவர்ஸ் கண்டிஷன்லன்னு பாக்குறது தான் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ். பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் என்ன அப்படின்னா விஎம். பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கும் ஹாஃப் வே ரெக்டிஃபையருக்கும் பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் வந்து விஎம். அதே வந்து ஃபுல் வே சென்டர் டேப் ரெக்டிஃபையர் இருக்குல்ல, அதுக்கு வந்து பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் என்ன அப்படின்னா 2vm. 20th question, எமிட்டர் ஃபாலோவர் இஸ். இது ரொம்ப ரிப்பீட்டடா கேக்குறது. எமிட்டர் ஃபாலோவர்னா இந்த ஆம்பிளிஃபையர் அப்படின்னா காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர். சோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர் பத்தி வேற என்னென்ன டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம எப்போதுமே எமிட்டர் ஃபாலோவர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கரண்ட் ஆம்பிளிஃபையர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதோட வோல்டேஜ் கெயின் எப்போதுமே என்னவா இருக்கும் அப்படின்னா யூனிட்டியா இருக்கும். யூனிட்டினா 1 இருக்கும். காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் மேட்சிங்ல யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு இதுக்கு ரிலேட்டடான எக்ஸ்பெக்டட் எம்சிக்யூ காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையரை பத்தி. Next question, the ripple factor of a half wave rectifier. Half wave rectifier ஓட ripple factor எவ்வளோன்னு கேக்குறாங்க. First of all, ripple factorனா என்ன அப்படின்னா, நமக்கு அவுட்புட் வந்து என்னதான் ஏசி டிசியா மாறினாலும் அதுல என்ன இருக்கும், கொஞ்சோண்டு ஏசி காம்பனன்ட் இருக்கும். ஸோ அந்த ஏசி காம்பனண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிப்பிள்னு சொல்றோம். ஸோ ரிப்பிள் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து எவ்வளோ ஏசி காம்பனன்ட் வந்து இருக்கு, ஓகேவா. ஸோ அதோட ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆவரேஜ் டிசி காம்பனண்டால அது டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி காம்பனன்ட் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டிசி காம்பனன்ட், ரெண்டையும் டிவைட் பண்ணா அதான் என்ன அப்படின்னா ரிப்பிள் ஃபேக்டர். நமக்கு என்ன கேக்குறாங்க, ஹாஃப் வே ரெக்டிஃபையரோட ரிப்பிள் ஃபேக்டர் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஓகேவா. சோ ஹாஃப் வே ரெக்டிஃபையரோட ரிப்பிள் ஃபேக்டர் என்ன அப்படின்னா 1.21. Next question, what is the main purpose of a filter in an electronic circuit? ஒரு ஃபில்டர் வந்து எலக்ட்ரானிக் சர்க்யூட்ல எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. நமக்கு தெரியும் ஏற்கனவே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன், ரெக்டிஃபையர்ன்றது ஏசியை டிசியா மாத்துது. ஃபில்டர்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னா, என்னதான் வந்து டிசி நமக்கு கிடைச்சாலும் அது பியூர் டிசியா கிடைக்காதனால நம்ம ஃபில்டர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பல்சேட்டிங் டிசியா என்ன டிசியா மாத்துதுன்னு சொல்லியிருக்கேன், பியூர் டிசியா மாத்துதுன்னு சொல்லியிருக்கேன். சோ ஃபில்டர்ன்றது பல்சேட்டிங் டிசியா பியூர் டிசியா மாத்துது. ஓகேவா. பல்சேட்டிங்னா கொஞ்சோண்டாவது அதுல ஏசி காம்பனன்ட் இருக்குமா, ஓகேவா. லைட்டாவது அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஏசி காம்பனன்ட் இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணி பியூரா டிசி கிடைக்கணும்னா நம்ம யார்கிட்ட போகணும், ஃபில்டர் கிட்ட போகணும். Next question, in a pi filter the configuration of component. பைனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, சோ பைனா நம்ம இப்படி போடுவோம்லமா, அப்ப பையில எப்படி இருக்கும், 2 L இருக்கும், நடுப்புற என்ன இருக்கும், C இருக்கும். ஓகேவா. சோ சாரி, பையில வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்க 2 பேரலா இருக்கும், அடுத்து வந்து நடுப்புற என்ன இருக்கும், சீரீஸா இருக்கும். சோ 2 C இருக்கும், ஒரு L இருக்கும். ஓகேவா. ஞாபகம் இருக்கா, பேரலல் லைன்ல எப்போதுமே என்னவா கனெக்ட் பண்ணிருப்போம், கெப்பாசிட்டர் எப்போதுமே சர்க்யூட்ல பேரலா கனெக்ட் பண்ணிருப்போம், இண்டக்டர் என்னவா கனெக்ட் பண்ணிருப்போம், சீரீஸா கனெக்ட் பண்ணிருப்போம். சோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா பை ஃபில்டர்ல LCL. சோ 2 L ஒரு C. அடுத்து நெக்ஸ்ட், BJT is a type of. BJTன்றது என்ன டைப்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எப்போதுமே தெரியும் BJTனாலே அதோட எக்ஸ்பான்ஷன் பார்க்கும்போதே பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். சோ இது ஒரு பைபோலார் டிவைஸ். BJTல எத்தனை டெர்மினல்ஸ் இருக்கு, ஓகேவா. BJT has how many terminalsனா என்னமா, எமிட்டர், பேஸ், கலெக்டர். சோ 3 terminals. Next question, the BJT operates in active region. இது எதுக்கு நமக்கு ரிப்பீட்டடா நம்ம இதை வந்து வேற வேலை எல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறோம் அப்படின்னா, ஆக்டிவ் ரீஜன்ல ஒரு BJT இருக்கும்னா இது நமக்கு இப்போ வந்து மெமரைஸே ஆயிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் கான்செப்ட். கண்டிப்பா என்ன ஆன்சரா இருக்கும், எமிட்டர் பேஸ் வந்து என்ன பயாஸா பண்ணிருக்கணும், ஃபார்வர்ட் பண்ணிருக்கணும். கலெக்டர் பேஸ் எப்பவுமே என்ன பயாஸா பண்ணிருக்கணும், ரிவர்ஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் BJT என்ன ரீஜன்ல இருக்கும், ஆக்டிவ் ரீஜன்ல இருக்கும். ஓகேவா. சோ இந்த क्वेश्चन எப்பெல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துட்டோம். ஓகேவா. சோ ஃபார்வர்ட் பயாஸ்ல எமிட்டர் பேஸ் இருந்தா என்ன இதுல இருக்கும், ஓகேவா, என்ன ரீஜன்ல இருக்குன்னு பார்த்தோம். சோ ஆக்டிவ் ரீஜன்ல இருக்கணும் அப்படின்னா கலெக்டர் பேஸ் என்ன பயாஸ்ல இருக்குன்னு பார்த்துட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் क्वेश्चन,
the voltage gain of an emitter follower is approximately. emitter follower ஓட voltage gain என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த emitter followerன்ற வேர்டை பார்த்தோன்னே நமக்கு யார் ஞாபகம் வரா? சோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி emitter followerனா எந்த ஆம்பிளிஃபையர்மா? காமன் கலெக்டர் ஆம்பிளிஃபையர் தான் நமக்கு emitter follower. இப்போ பாத்தீங்களா, அதை பத்தி நான் ரிலேட்டடா ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன்ல, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு பாருங்க. emitter follower ஓட voltage gain என்னன்னு கேக்குறாங்க. என்னமா? யூனிட்டி. ஓகேவா? சோ 1. Answer is B. Next question, which terminal of BJT controls the transistor operation? BJT ல எந்த டெர்மினல் வந்து டிரான்சிஸ்டர் ஆபரேஷனை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. ஓகேவா? சோ எது வந்து அங்க ஃப்ளோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் BJT ல? பேஸ். அதே FET ல யாருமா கண்ட்ரோல் பண்ணுவா ஆபரேஷனை? கேட். Next question, what is the typical value of base current in a BJT compared to collector current? அதாவது BJT ல base current collector current கம்பேர் பண்ணும்போது என்ன வேல்யூல இருக்கும்னு கேக்குறாங்க. கலெக்டர் கரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பேஸ் கரண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ பேஸ் கரண்ட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா மைக்ரோ ஆம்ப்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ பேஸ் கரண்ட் வந்து கலெக்டர் கரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலர், மச் ஸ்மாலர். ஆன்சர் இஸ் சி. 30th question, the current gain in common emitter configuration is denoted by. common emitter configuration இருக்குல்ல, configurationல என்னென்ன இருக்கு? common emitter இருக்கு, common base இருக்கு, common collector இருக்கு. அதோட current gain வந்து நம்ம என்ன லெட்டர்ல நம்ம வந்து டினோட் பண்ணுவோம்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ common emitterோட current gain நம்ம எப்படி வந்து டினோட் பண்ணுவோம் அப்படின்னா பீட்டான்னு சொல்லுவோம். அப்ப ஆல்பாவும் காமாவும் எங்க வரும் நீங்க யோசிக்கலாம். ஓகேவா? ஆல்பா காமா எங்க வரும் அப்படின்னா காமன் பேஸ் இருக்குல்லமா கான்ஃபிகரேஷன், அதோட கரண்ட் கெயின் என்ன அப்படின்னா ஆல்பா. அதே காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, அதோட கரண்ட் கெயின் என்னன்னா காமா. சோ காமன் எமிட்டருக்கு பீட்டா, காமன் பேஸுக்கு ஆல்பா, அதே காமன் கலெக்டருக்கு என்ன அப்படின்னா காமா. Next question, in a PNP transistor the direction of conventional current is. அதாவது PNP transistorல conventional current ஓட direction எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா? நமக்கு conventional currentனா என்னன்னு தெரியும். என்னமா அது? பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்குல்ல, அதோட ஃப்ளோவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்றோம். சோ அதோட டைரக்ஷன் PNP டிரான்சிஸ்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா எமிட்டர்ல இருந்து கலெக்டருக்கு இருக்கும். சோ ஆன்சர் இஸ் A, எமிட்டர் டு கலெக்டர். Next question, what is the function of emitter in a BJT? BJT ல emitter எதுக்குமா இருக்கு? அதுல நம்ம பார்த்திருக்கோம் எமிட்டர் பேஸ் கலெக்டர்ல எமிட்டர் எப்போதுமே என்ன ஆகுமா, அதுதான் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் எடுத்து யாருக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னா பேஸுக்கு. சோ அது எதுக்கு இருக்கு எமிட்டர்? அதுதான் மெஜாரிட்டி கேரியர்ஸை எமிட் பண்ணும். ஓகேவா? சோ ஆன்சர் இஸ் சி. ஓகேவாமா? எமிட்டர்ன்றது மெஜாரிட்டி கேரியர்ஸை பேஸுக்கு எமிட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் பேஸ் என்ன பண்ணும், அதை அப்படியே வந்து கலெக்ட் பண்ணிட்டு யாருக்கு வந்து அப்படியே வந்து கொடுக்கும் அப்படின்னா கலெக்டருக்கு கொடுக்கும். கலெக்டர் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கலெக்ட் பண்ணும். சோ பேஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். Next question, what is the main function of a clipper circuit? clipperனாலே நமக்கு என்ன வேர்ட் ஞாபகம் வரணும்? clipperனாலே வந்து கட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ clipperக்கு வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னா clipper-ஐ ஆம்ப்ளிடியூட் செலக்டர்னு சொல்லலாம், லிமிட்டர்னு சொல்லலாம், ஸ்லைசர்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு போர்ஷன் என்ன போர்ஷனை வந்து கட் பண்ணணுமோ அதுக்காக தான் நம்ம கிளிப்பர் யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ கிளிப்பர்ல என்ன டைப்ஸ் இருக்கு? பாசிட்டிவ் கிளிப்பர் இருக்கு, நெகட்டிவ் கிளிப்பர் இருக்கு. கிளிப்பரோட என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா டு ரிமூவ் அ போர்ஷன் ஆஃப் இன்புட் சிக்னல் வோல்டேஜ். சோ வந்து நமக்கு பாசிட்டிவ் கிளிப்பர்னா எந்த சைக்கிள் ரிமூவ் பண்ணிடும்? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ரிமூவ் பண்ணிடும். நெகட்டிவ் கிளிப்பர்னா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ரிமூவ் பண்ணிடும். சோ நமக்கு எந்த போர்ஷனை கட் பண்ணணும் ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணுமோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கிளிப்பர் யூஸ் பண்றோம். கிளிப்பர் சொல்லும்போது வந்து ஆக்சுவலா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்லமா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு, அதுல வந்து கிளிப்பர் ரிலேட்டடா என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா கிளிப்பர்ன்றது என்ன சைக்கிள், எந்த சைக்கிளை வந்து கட் பண்ணும் அவுட்புட்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளை வந்து கிளிப் பண்ணுமா, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளை கிளிப் பண்ணுமா, போத் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளை கட் பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நீ யோசிச்சு பாருமா, கிளிப்பர்ன்றது ரிமூவ் பண்ணுது, அது பாசிட்டிவும் பண்ணலாம் நெகட்டிவும் பண்ணலாம், அதனாலதான் 2 கிளிப்பர் இருக்கு. அப்ப ஆன்சர் அதுக்கு என்ன வரும் அப்படின்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்.
ஏன்னா ரெண்டுமே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னது காம்பினேஷன் டயோட்லாம் நமக்கு இருக்குல்லமா. சோ ரெண்டுமே யூஸ் பண்ணோம்னா ரெண்டு ஹாஃப் சைக்கிளுமே என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு வேண்டிய ரெஃபரன்ஸ் வோல்டேஜுக்கு மேலேயும் அது கட் ஆயிடும், வேண்டாத போர்ஷனையும் என்ன பண்ணிடுமா ரிமூவ் பண்ணிடும். Next question, which electronic component is mainly used in clipper circuits? Clipper circuitsல எந்த electronic component யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. கிளிப்பர்னாலே அதோட சர்க்யூட் டயக்ராம் ஞாபகம் இருக்காமா? சோ நம்ம சப்ளை கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து கிளிப்பர்ல என்ன இருக்கும், ரெசிஸ்டர் இருக்கும், அதுக்கப்புறம் மெயினா என்ன இருக்குமா, டயோட் இருக்குமா. சோ கிளிப்பர்ல யார் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா கிளிப்பிங் ஆக்ஷனுக்கு, அதாவது போர்ஷன்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு, ஆம்பிளிட்யூட செலக்ட் பண்றதுக்கு எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா டயோட். கிளிப்பர்ல யாரை யூஸ் பண்றோம், டயோட யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது கெப்பாசிட்டர் வருதா, கெப்பாசிட்டர் எந்த சர்க்யூட்லமா யூஸ் பண்றோம், கிளாம்பர். Next question, in a positive clipper which part of the input waveform is clipped? என்னமா கேக்குறாங்க, பாசிட்டிவ் கிளிப்பர்ல எந்த இன்புட் வேவ்ஃபார்ம் வந்து கிளிப் ஆயிடுது, கிளிப்ட்னா என்னமா கட் ஆயிடுதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? பாசிட்டிவ் கிளிப்பர் எந்த ஹாஃப் சைக்கிள் ரிமூவ் பண்ணிடும், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ரிமூவ் பண்ணிடும். Next question, which configuration provides maximum voltage gain? ஓகேவா? எந்த கான்ஃபிகரேஷன் வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் கெயினை வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு என்னமா ஆன்சர், மேக்ஸிமம் வோல்டேஜ் கெயின் எது ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா காமன் எமிட்டர். சோ ஆன்சர் இஸ் பி.